தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை அவங்க எப்போதும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அழைப்பாங்க. அதில் குறைக்க சொல்லி தான் தொடங்குறாங்க. பேச்சுவார்த்தையே பழையபடி வேண்டாம், 21 மாதிரி இல்லை, இடங்களை குறைச்சிக்குங்க, ஏன்னா நாங்கள் நிறைய கட்சிகளை உள்ளுக்கு கொண்டு வந்திருக்கிறோம், நாங்கள் கொடுக்க வேண்டி இருக்குன்ற தன்மையில் தான் நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஓவராலாக ஏதாவது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி தெரியுதா, இப்படி தான் போகும் அப்படின்னு புரிஞ்சு? அதாவது திமுக அணி 3 முறை வெற்றி பெற்ற அணி. மக்களவை தேர்தலை பொறுத்தளவில் 100% ஸ்ட்ரைக் ரேட், ஒரு இளங்கோ மட்டும் தோத்தாரு, மற்றபடி 100% ஸ்ட்ரைக் ரேட் உள்ள அணி. அடுத்தபடியாக சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் 3-2 2/3 ஸ்ட்ரைக் ரேட் தான் அவங்களுக்கு இருக்குது. இப்போ தேமுதிக அந்த அணிக்குள்ள வராங்க. அதிகபட்சம் அந்த அணிக்கு இரட்டை இலக்கத்தில் குறைஞ்சது 10 இடங்கள் வர தேமுதிகவுக்கு கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க தேமுதிகவுக்கு ஏன் பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, நம்ம திமுக அதிமுக அரசியல் செத்து போச்சு, அல்லது செத்து போச்சு டைல்யூட் ஆயிட்டு, குற்றியூரும் கொலையுரமா ஆயிட்டு, நீர்த்து போயிடுச்சு. இந்த இடத்துக்குள்ள விக்கிரவாண்டி பூத் வைஸ் போலரைசேஷன் ரிப்போர்ட்டையும் முக ஸ்டாலின் பார்க்கிறாரு, ஈரோடு கிழக்கு பூத் வைஸ் போலிங் ரிப்போர்ட்டையும் பார்க்கிறாரு. இந்த வகையில வடக்கையும் மேற்கையும் 50 விழுக்காடு வாக்கு திமுக அணி பெறதுக்கு தேமுதிக போலரைசேஷன்ல ஹெல்ப் பண்ண முடியும்னு அவங்க கணக்கு போடுறாங்க. ரொம்ப ஷார்ப்பா கலைஞர் ஜெயலலிதா பண்ண பொலிட்டிக்ஸை தாண்டி ஸ்டாலின் பண்றது, ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ல போலரைசேஷன் பாயிண்ட பார்த்து அவர் தேமுதிகவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். இதுல எனக்கு ஒரு கூடுதல் விளக்கம் கொடுங்க. பொதுவா தேமுதிக கூட்டணின்னா மேக்ரோவா பார்த்து அவங்களுக்கு 1% தான் இருக்கு, 0.4% தான் இருக்குன்னு பாக்குற தன்மை வேற. இப்ப நீங்க சொல்றது மேற்கு மண்டலம் வடக்கு மண்டலத்துல அவங்க இருந்தா போலரைசிங்ல அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க, அப்படிதான் பார்த்து எடுத்திருக்காங்கன்றீங்களா? 100% அப்படிதான் பார்த்து எடுத்திருக்காங்க. விசிகாவின் பயன்பாடும் கேட்டலிஸ்டா அந்த பெரிய பயன்பாடு தான் பெரிய அளவில் அவங்களுக்கு பயன்பட்டது. காங்கிரஸுக்கு பயன்பாடும் அந்த அடிப்படையில் தான் இருக்குது. ஸோ திமுக அணியின் பலமே 3 போலரைசேஷன் பார்ட்டிஸ் கூட இருக்கிறதா அவங்களுக்கு பெரிய பலமா இருக்கு. இப்போ 10 இடம் வரை அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு 10 இடம் வரைக்கும் போவாங்க, அதிகபட்சம் 10 வரை போகலாம். ஓகே, இது அவங்களுக்கு இந்த ஸ்ட்ரைக்கிங் ரேட் கூடும். இந்த அணியோட பலம் நீங்க அரித்மெட்டிக் படியும் 47 திமுக அணி ஸ்டாலினை முன்னிறுத்தி எடுத்த அணி 2.7% கடைசியா மக்களவை தேர்தலில் தேமுதிக எடுத்திருக்காங்க. சோ அரித்மெட்டிக் வைஸும் அவங்க 50ங்கிற அளவுக்கு போகும்போது ஸ்ட்ரைக்கிங் ரேட் கூடும், அந்த வெற்றி விகிதம் கூடும். அப்ப கட்சிகளை சீட்டை குறைக்க சொல்லுவாங்க. முஸ்லீம் லீக்கை பொறுத்தவரை 3 தொகுதியும் 2021 தோத்து போனாங்க. சோ தோத்து போகும்போது அவங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, ஜெயிக்கிற சீட்டு 2 சீட்டு தாரோம், நாங்க ஜெயிக்க வச்சு தாரோம். கடையநல்லூரா சிறிய எண்ணிக்கை இந்து சமூகங்கள் உங்களுக்கு எதிராக ஒரு போலரைசேஷன் வருது, மற்ற வன்னியர்கள் அதிகமுள்ள ஒரு தொகுதியில் நின்னீங்களா, ஒரு வன்னியர் போலரைசேஷன் உங்களுக்கு எதிராக வருது. சோ போலரைசேஷன்ல நீங்க பாதிக்கப்படாத அளவுக்கு உங்களுக்கு சேஃபான தொகுதியை நாங்க தாரோம், 2 தொகுதியா குறைச்சிங்கன்னு தான் சொல்லுவாங்க. இப்ப நீங்க நவாஸ்கனி எடுத்துட்டீங்கன்னா அங்க இன்னொரு போலரைசேஷன் போலரைசேஷன்ல காஸ்ட் கான்ட்ராடிக்ஷன் தொடர்பான ஒரு போலரைசேஷன் அப்போ 2019 விட நவாஸ்கனி 3 விழுக்காடு வாக்கு 3 பேர் தான் உயர்ந்தாங்க. அதுல நவாஸ்கனி முதன்மையா உயர்ந்திருக்காருன்னா அங்க இன்னொரு பிரத்யேக அரசியல் சூழ்நிலை வருது. அப்போ உங்களை நாங்க சேஃப்கார்டு பண்ணி தாரோம், தர 2 சீட்டும் உங்களுக்கு 2021 மாதிரி இல்லாம உங்களுக்கு சேஃபான சீட்டா தாரோம், வெற்றி பெற்று தாரோங்கிறதான் காதர் மொய்தீன்கிட்டயும் நவாஸ்கனிட்டையும் அவங்க சொல்லுவாங்க. இப்ப இந்த இடத்தில் நீங்க தேமுதிகவை கொண்டு வந்திருக்கிறீங்க, இரட்டை இலக்கம்னாலே குறைஞ்சது 10 சீட்ல இருந்து தொடங்குறீங்க அப்படின்னா, இப்ப இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஏற்கனவே 3 தோத்துருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பேர வலிமை குறைவா இருக்கும். அதுல 2ன்றத கூட அவங்க சிறப்பா கூட எடுத்துக்கலாம். அடுத்தடுத்து நாளைக்கெல்லாம் வர போறாங்களே, அவங்கள்ட்ட நீங்க எப்படி சொல்லுவீங்க? அவங்கள்ட்ட ஒரு கேள்வி இல்ல, ரொம்ப இயல்பா, நாங்க இவ்வளவு காலம் உங்க கூட இருக்கிறோம், களத்துல இருந்திருக்கிறோம், நீங்க 10 கொடுத்துட்டீங்க தேமுதிகவுக்கு, குறைஞ்சது நான் யூகமா சொல்றேன், அப்ப அதை தாண்டின்னு பேச மாட்டாங்களா யாரும்? இல்ல உங்களுக்கு நீங்க 4 ஜெயித்து தந்திருக்கோம். ஜெயலலிதா கிட்ட 1 எம்பி சீட்டு தான் சொன்னதுனால நீங்க வெளியே அரை விழுக்காடு வாக்கு எடுத்திருக்கீங்க. 2 எம்பி சீட்டு உங்களுக்கு நாங்க தந்திருக்கோம், 2ஐயும் ஜெயித்து விசிகா அங்கீகாரம் பெற்றிருக்காங்க. இது காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில எல்லாரும் தான் வெற்றிக்கு காரணம். நான் ஸ்டாலினை மட்டுமே அதுல சொல்லல, பட் மேஜர் பார்ட்னராட்டா பெரிய கட்சியாட்டு இருக்கிறது ஸ்டாலின்ங்கிறதுல அட்வான்டேஜ் ஸ்டாலினுக்கு அந்த இடத்துல வந்துருது. சோ நாம வின் தான் போயிட்டு இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு தரதெல்லாம் எம்எல்ஏ ஆகக்கூடிய அளவுக்கு நாங்க தாரோம். சோ நீங்க தோத்த இடத்துல 1 குறைச்சிடுங்க, கம்யூனிஸ்ட் 2 தோத்திருக்கீங்க, 1 குறைச்சிடுங்க. 2 கம்யூனிஸ்டுக்கும் 1 குறைக்க கேட்பாங்க கண்டிப்பா. ஒத்துக்குவாங்களா? அது ஒத்துக்கிறது அவங்களும் அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாம் சொல்லி ஃபைட் பண்ண தான் செய்வாங்க. ஒரு கேள்வி இருக்குல்ல, நம்ம அலைன்ஸே நல்லா தானே இருந்தது, எதுக்காக தேவையில்லாத புது கட்சிகள் எல்லாம் சேர்த்து நம்மளே வச்சு நிறைய கொடுத்திருந்திருக்கலாமேன்ற கோரிக்கை கூட அரசியல்ல சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளி ரொம்ப முக்கியமானது. அதை வலியுறுத்துவாங்க. சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க
19ஆம் ஆண்டு டாக்டர் ராமதாஸை வந்து ஜெயலலிதா அணியில அனுப்பி விட்டதே கலைஞர் தான். ஏன்னா கேப்டன் விஜயகாந்தும் ஜெயலலிதாவும் கம்பைன் பண்ணா 40 சீட்டும் தோத்துரும். ஆக்சுவலா அன்னைக்கு கலைஞர் சொல்லப்பட்டது 40 தோத்துருங்கிறத தலையே போயிருங்கிற கருத்து தான் கலைஞர் சொல்லப்பட்டது. இது வந்து கைகால் போகலாம், சில விரல்கள் போகலாம் ராமதாசும் ஜெயலலிதா சேர்ந்தா. அதே மாதிரி சில இடங்கள்ல சான்ஸ் எடுக்க முடியாது. இப்ப தேமுதிக எடப்பாடி கூட்டணிக்குள்ள சேரும் போது பலரும் அரித்மெட்டிக்கா சொல்லலாம். அதுவே ஒரு இண்டு பேக்லாஸ்ங்கிற மாதிரி ஒரு இதை உருவாக்கிட்டேன்னா அது சிக்கலாகும். அங்கதான் ஸ்டாலினோட மதிநுட்பம் இருக்கு. இப்ப காஸ்ட் கான்ட்ராடிக்ஷன் தான் மேலிருந்து வரும். சோ இந்து கன்சல்டேஷன் இல்ல, காஸ்ட் கான்ட்ராடிக்ஷனை ஸ்டாலின் தனக்கு சாதகமா தெளிவா பயன்படுத்திக்கிடுவாப்ல. அதுக்கு வந்து நாயுடு ரூலர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இப்போ நம்ம என்னதான் இந்த நுணுக்கமான இப்பதான் தன்மை மாதிரி இப்போ இதெல்லாம் வெளிப்படையாகவே நம்ம பேசுறோம். மைக்ரோ லெவல்ல இருக்கிற சோசியல் இன்ஜினியரிங், காஸ்ட் கான்ட்ரடிக்ஷன்ல என்ன இருக்கு, ரிலீஜியஸ் கான்ட்ரடிக்ஷன், போலரைசேஷன்லாம். ஆனா கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க தொண்டர்கள் இப்ப விசிக என்ன கடந்த முறையே எங்களுக்கு முதல்ல கையெழுத்து போட்டு போய் பெரிய எதிர்ப்பை சந்திச்சாங்க. திருமாவளவன் அவர்கள் போய் கன்வின்ஸ் பண்ணி பேசுற இடம்லாம் இருக்கு. எப்படி அது இப்போ ஏன்னா நீங்க 10ன்னு ஒரு இடத்த கொடுத்துட்டீங்கன்னா தேமுதிகவுக்கு இதை எப்படி சரி பண்ண முடியும்? அது தேமுதிகவுக்குள்ள இடம் அது வரை இருக்கலாங்கிற இல்ல, நம்மளும் யூகத்துல தான் பேசுறோம். அவங்க ரெட்டை இலக்கம்ன்றதுனால 10ன்னு வச்சு பேசுறோம், அவ்வளவுதான். இது விசிக முக்கியமான கட்சி, அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அதிகம். அவங்களும் 0.7 இருந்து தான் இந்த அணிக்குள்ள வந்து வெற்றி பெறாட்டு வடதமிழகத்தில் வெற்றி பெறாட்டு திருமாவளவன் இருக்கிறவர் 0.7 இருந்து தான் வராரு. பட் அவங்க கான்ட்ரிபியூஷன் அதிகம் போது அவங்க கிளைமை மேல வைக்க தான் செய்வாங்க. உங்க பார்வையில எப்படி குறைக்க சொல்லுவாங்களா இல்ல சிலருக்கு அதிகப்படுத்தி குறைக்கிறது? விசிகா பொறுத்தவரை கூட்டி கூடுதலா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்டாலினுக்கு என்ன அட்வான்டேஜ்னா பட்ஜெட்டை எடுத்து எல்லாரும் ஒன்னா நிக்கிறாங்க. இதுல யாருக்கும் இன்னொரு ஆப்ஷன் இல்ல. இப்போ ஒருவேளையில முந்தைய காலகட்டங்கள்ல எடப்பாடி பாஜகவை சேர்க்கிறதுக்கு முன்னாடி உள்ள சூழ்நிலை இருந்ததுன்னா எடப்பாடி ஆப்ஷன் இருந்திருக்கும். அடுத்தால அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி என்னன்னே தெரியாத பாஜக எதிர்ப்புல 2025 பட்ஜெட்டை எதிர்த்துக்கிட்டு இப்ப பட்ஜெட்டை எதிர்க்க முடியாத அளவுக்கு பலகீனமா இருக்கக்கூடிய கொள்கை அடிப்படையில பலகீனமா இருக்கக்கூடிய விஜய் ஒரு ஆப்ஷன் ஆட்டி யாரும் எடுக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இல்ல. கொடுக்கிற இடம் வின்னபிலிட்டியை சொல்லி கொண்டு வருவாங்கன்னு இதுல ஒரு சுருக்கமா சொல்லுங்க. காங்கிரஸ் எப்படி? காங்கிரஸ் தானே இப்ப ரொம்ப கராரா இருக்கிறாங்களே. காங்கிரஸுக்கு பார்கெனிங்க மல்லிகார்ஜுன கார்கேயும் இவர் செல்வ பிறந்தையும் அடிச்சுட்டாங்க. இது ராகுல் காந்தி கிடைச்ச அடி. ராகுல் காந்தி இன்னும் அடமன்றா இருக்கிறான்னு தான் தகவல் வருது. அதுல ராகுல் காந்திக்கு மன வலிமையும் தமிழக முதல்வருக்கு மன வலிமையும் என்னன்னு பார்க்கணும். அதுல காங்கிரஸ்ல உள்ள எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாம் ஸ்டாலினால எம்எல்ஏ ஆனோம் எம்பி ஆனோம் நினைக்கிறாங்க. யூபியிலே பீகார்லயோ அகிலேஷ் யாதவ் ஆனோம் தேஜஸ்வி யாதவ் ஆனோம் நினைக்கல. இன்னும் சொல்ல போனா பீகார்ல தோல்வி. இங்க 3 வெற்றி கொடுத்த ஸ்டாலின் அந்த கம்பேரிசன்ல பெரிய லெவல்ல இருக்கிறாரு. இத புரியாம ராகுல் வந்து சில அரசியல் பண்ணிக்கிட்டு மல்லிகார்ஜுன கார்கேயை அவரை ஸ்னப் பண்ணிட்டதா நான் உணர்றேன். அது தெரியும்.